Good evening, students. So, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக் வந்து ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயே ஆவரேஜ் மாடல் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுவே இப்போ நம்ம செப்பரேட் டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏஜஸ் நடத்தும் போதே ஆவரேஜோட ஃபார்முலா நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ எகெயின் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஆவரேஜ்னாலும் மீன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஆர் மீன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ சம் அப்படின்றது என்ன அர்த்தம்னா இங்கே ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஜஸ்ட் டோட்டல் நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ இது நம்மளுக்கு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இதில் ரெண்டு தான், ஒன்று டோட்டல் ஆவரேஜ் கேட்பாங்க, இல்லைனா டோட்டல் சம். ஸோ டோட்டல் சம் வேணும்னா இங்கே டிவிஷனில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஈக்குவலுக்கு இந்த சைடு போனால் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு டோட்டல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஏஜஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அதில் நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருப்போம் வாட்ஸ்அப்பில். ஸோ அதில் எல்லா மாடல்ஸும் போட்டு பார்த்தீங்களா? அது முடிக்காதவங்க முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ கிட்ட 4 மாடல்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். இன்கேஸ் யாராச்சும் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். The average marks obtained by 20 students is 45. ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டலாக 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 10 பேர்த்தோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, அண்ட் லாஸ்ட் 9 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், 19 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த டோட்டலாக 20 ஸ்டூடெண்ட்ஸா, ஸோ அப்போ 19 போக பேலன்ஸ் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த 11th ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாடல் நம்ம ஆவரேஜ்லேயும் பார்த்துருப்போம். எப்போவுமே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆவரேஜ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் சம். ஓகேவா? அதாவது மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டோட்டலா. ஸோ அப்போ 20 பேர் எடுத்த மொத்த மதிப்பெண்கள் என்ன, அப்போ 20 × 45, அதாவது ஆவரேஜ் இன்டு டோட்டல் நம்பர். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், ஸோ 0, 5 2s are 10, 1, 4 2s are 8, 9. ஸோ 900. ஸோ டோட்டல் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900. இட் மீன்ஸ் டோட்டல் மார்க். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க ஆவரேஜா, 50. அப்போ 10 × 50 எவ்வளோ வரும், 500. கரெக்டா? தென் நெக்ஸ்ட் 9 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க, 40. ஸோ 9 × 40 360. ஸோ இப்போ பாருங்க, இதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 19. கரெக்டா? ஸோ 19 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 860. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த 11th ஸ்டூடெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம ஆட் பண்ணதை மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யாரோடது கிடைச்சிரும், ஸோ நடுவில் இருக்கிற அந்த 11th ஸ்டூடெண்ட்டோட மார்க் கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ அப்போது 11th ஸ்டூடெண்ட்டோட மார்க் எப்படி கண்டுபிடிக்கணும், 900 minus 860. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன வரும், 40. புரிஞ்சுதா? அப்போ 11th ஸ்டூடெண்ட்டோட மார்க் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 40. ஓகேவா? புரிஞ்சுதா? இதில் எப்படி கேட்டாலும் ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 10, இங்கே 9 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கல்ல, ஸோ இது மாற்றி நடுவில் யாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ஸோ கொடுத்துருக்கிறத டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணா அந்த ரிமைனிங் 1 பர்சனோட மார்க் என்ன அப்படின்றது கிடைச்சிரும். அவ்வளோதான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சிச்சா?
காப்பி பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A cricketer scored 180 runs in the first test. So first testல எவ்வளோ அவர் ரன் ஸ்கோர் பண்றாரு? 180, 180. ஓகேவா? ஸோ முதல் டெஸ்ட்ல 180. அப்பனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 180. ஓகேவா? அடுத்தது 258 runs in second. செகண்ட் டெஸ்ட்ல எவ்வளோ எடுக்கிறாராம்? 258. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? How many runs should he store in third? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட்ல அவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூன்றாம் ஆட்டத்தில் எத்தனை ரன்கள் எடுத்தால் 3 ஆட்டங்களிலும் அவரது சராசரி ரன் மதிப்பு 230 இருக்கும். ஸோ கிவன் என்ன சொல்லியிருக்கான்? 3 டெஸ்ட்டுமே சேர்த்து. ஓகேவா? ஸோ டோட்டலா 3 டெஸ்ட்டும் சேர்த்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 230 ரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 3 டெஸ்டோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம டோட்டல் சம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் இன்டு ஆவரேஜ். ஸோ அப்போ 230 இன்டு 3. ஸோ மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 0, 3 3s are 9, 2 3s are 6. ஸோ 690. கரெக்டா? ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டையும் செகண்ட் டெஸ்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணோம்? இந்த டோட்டல் ரன்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணா நம்மளுக்கு தேர்ட் டெஸ்ட் என்னன்னு கிடைச்சிரும். புரிஞ்சுதா? ஸோ டோட்டல் ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது? 0, 3 3s are 9, 2 3s are 6, 690. ஓகேவா? அதாவது 3 ஆட்டங்களும் சேர்ந்த மொத்த ரன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 690. இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட்ல அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்ல ஸ்கோர் பண்ணதை ஆட் பண்ணிட்டு அதை எதுல இருந்து மைனஸ் பண்ணோம்? டோட்டல் சம்ல இருந்து மைனஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 180 பிளஸ் 258. ஸோ 8 438. கரெக்டா? ஆட் பண்ணா. ஸோ அப்போ மைனஸ் 438. ஸோ 10ல 8 போச்சுன்னா 2, இங்க 8. கரெக்டா? தென் 8ல 3 போச்சுன்னா 5, 6ல 4 போச்சுன்னா 2. அப்போ தேர்ட் டெஸ்ட்ல அவர் எவ்வளோ ரன் எடுத்திருக்காரு? 252, 252. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டா நோட் பண்ணிக்கோங்க. இதுல கொடுத்துருக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இதே இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ சால்வ் பண்றதுனால இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற ஆன்சரை பார்க்க வேணாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவரோட ஸ்கோர், செகண்ட் டெஸ்ட்ல அவரோட ஸ்கோர், தேர்ட் டெஸ்ட் தான் கொஸ்டின். பட் ஆனா 3 டெஸ்ட்டும் சேர்த்து அவரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் இன்டு ஆவரேஜ் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டோட்டல் சம், அதாவது மொத்த ரன்கள் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மொத்த ரன்கள்ல இருந்து ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்ணி மைனஸ், டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணா நம்மளுக்கு யாரோடது கிடைச்சிரும்? தேர்டோடது கிடைச்சிரும். ஓகேவா?
புரிஞ்சுதா? இது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற ஆன்சர் போட வேணாம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் கவனிங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகேவா? ஸோ இதுக்கு கொஷினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 8% இஸ் இன்க்ரீஸ்டு பை 2.5 kg. அதாவது 8 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? 2.5 kg நார்மலை விட இன்க்ரீஸ் ஆகுதான். எப்போ அப்படின்னா வென் ஒன் ஆஃப் தெம் whose weight is 56 kg is replaced by a new man. அதாவது இந்த 8 பேர்ல ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா? ஸோ அவர் வந்து 56 kg இருந்தவருக்கு பதிலா வேற ஒருத்தர் உள்ள வந்திருக்கார். ஓகேவா? ஸோ மொத்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா 8 பேர். ஓகேவா? ஸோ அதுல இந்த 8 பேர்ல ஒருத்தருக்கு வந்து 56 கிலோ. ஓகேவா? அந்த 56 கிலோ என்ன ஆயிடுறாருன்னா வெளியில போயிடுறாரு. ஸோ அவருக்கு பதிலா ஒரு நியூ மேன் வந்து உள்ள வரார். ஸோ ஒருத்தர் வெளியில போய் ஒருத்தர் உள்ள வந்தாலும் எத்தனை பேர் தான் கணக்கு? 8 பேர் தான் கணக்கு. ஸோ இந்த நியூ மெம்பர் உள்ள வர்றதுனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? ஆவரேஜ் வெயிட் வந்து 2.5 kg வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். ஓகேவா? அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த வெயிட் ஆஃப் த நியூ மேன் இஸ். அப்ப அந்த உள்ள வந்தார்ல அவரோட வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 56 kg வெளியில போய் ஒருத்தர் உள்ள வரும் பொழுது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த 56 kg பிளஸ் இங்க நம்மளுக்கு டோட்டலா 8 பேருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒருவேளை டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா
நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஒரிஜினல் 56 kgல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? இதே மாடல் நம்ம ஏஜ்லயும் பார்த்துருப்போம். ஸோ டீச்சர் இன்க்ளூடட்னு வரும்போது ஆடு, அதே வெளியில போறாங்க அப்படின்னா மைனஸ். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பட் என்னன்னா அவங்களே ஒரு கேஜி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. ஸோ டோட்டலா எவ்வளோ கேஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் என்னது? 8 தான். ஏன் நம்ம 8 எடுத்துக்கிறோம்னா ஒருத்தர் போய் ஒருத்தர் உள்ள வந்துடுறாரு. ஓகேவா? ஸோ அதனால நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சேஞ்ச் ஆகாது, 8 தான். ஓகேவா? ஸோ 8 பேர் உள்ள ஒருத்தர் உள்ள வரனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2.5 கேஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஆவரேஜா 2.5 கேஜினா அப்போ டோட்டல் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 8 5 ஆர் 40, 4, 16 plus 4, 20. ஸோ இங்க ஒரு டெசிமல் இருக்கறனால ஒரு 0. ஸோ 20 கேஜி. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி உள்ள இருக்கிறவர் எத்தனை கேஜி? 56 கேஜி. ஓகேவா? ஸோ பிளஸ் இவர் ஒருத்தர் உள்ள வரனால எக்ஸ்ட்ரா 2.5 கேஜி ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டோட்டலா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20. அப்போ அந்த நியூ மேனோட வெயிட் என்னவா இருக்கும்? ஆல்ரெடி இருந்த ஆளோட 56 கேஜி பிளஸ் இவரோட இன்க்ரீஸ் ஆன 20 கேஜி. ஸோ இஸ் ஈக்குவல் டு 76. ஸோ அப்போ அவரோட ஏஜ் சாரி அவரோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 கேஜி. புரிஞ்சுதா? ஸோ இன்க்ரீஸ்ன்றனால நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இதுவே டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இங்க இருந்த ஆன்சர் கண்டுபிடிச்ச ஆன்சரை இந்த ஒரிஜினல் ஆன்சர்ல இருந்து என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அந்த மாடல் லேட்டரான் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம 8% தான் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்க ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தர் போய் ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்றப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ இது ஈஸி தான். நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நான் ஆன்சர் மறைச்சிடுறேன். ஸோ the average of 3 numbers is 30. 3 நம்பருக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்கான். ஸோ இதுல இருந்து நம்ம டோட்டல் சம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது if on adding fourth number the average comes to 40. ஸோ 4 நம்பர்ஸுக்கும் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா ஃபோர்த் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் சாட்ல.
70 கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? சரி, ஓகே, பார்க்கலாமா? ஸோ ஆவரேஜ் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் இஸ் 30. ஸோ அப்போ இதோட டோட்டல் சம் என்ன வரும்? 90. கரெக்டாக அதை இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டோட்டல் சம் எவ்வளோ? 90. அதுவே ஃபோர்த் மெம்பர் ஆட் ஆகும்பொழுது ஆவரேஜ் என்னவா மாறுது? 40. அப்போனா இந்த 4ஐ இன்க்ளூட் பண்ணால் டோட்டலாக எத்தனை பேர்? 4 பேர். ஸோ அப்போ 4 × 40 எவ்வளோ? 160. அப்போ வாட் இஸ் த ஃபோர்த் நம்பர்? ஸோ இந்த 160ல இருந்து 90 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எது கிடைச்சிடும்? ஃபோர்த் நம்பர் கிடைச்சிடும். ஓகேவா? அவ்வளோதான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 5th சம்மும் இதே மாடல் தான். ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, த ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்டு பை 15 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ். அப்படின்னா அந்த 15 பேர்ல எக்ஸும் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 15 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ? 70. ஸோ இதுல இருந்து நம்ம டோட்டல் சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? தென் நெக்ஸ்ட் த ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்டு பை 14 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸ். அப்படின்னா எக்ஸ் இல்லாம. ஓகேவா? ஸோ இந்த 15ல எக்ஸ் இருக்காரு. ஸோ 14ல எக்ஸ் கிடையாது. அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த எக்ஸ் இல்லாம 14 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜை கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, ஸோ வாட் இஸ் த மார்க்ஸ் அப்டைன் பை த எக்ஸ்? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ 15ல இருந்து இந்த இந்த டோட்டல் சம்ல இருந்து இந்த டோட்டல் சம் மைனஸ் பண்ணீங்கன்னா ரிமைனிங் ஒரு ஆன்சர் வருமா? அதுதான் எக்ஸ். ஓகேவா? ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு, கண்டுபிடிங்க பார்ப்போம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்க.
கரெக்ட் ஆன்சர். வெரி குட். எல்லாருக்குமே ஆன்சர் வருதா செக் பண்ணுங்க. ஸோ இதில் எதுவுமே இல்லைப்பா, மல்டிப்ளை பண்ணும் சப்ராக்ட் பண்ணும், ஒன்று ஆடு இல்லைன்னா சப்ராக்ட், அவ்வளோதான். ஸோ இதில் 15 பேர், இதில் 14 பேர். ஸோ 15 பேர்த்தோட டோட்டல் சம்ல இருந்து 14 பேர்த்தோட டோட்டல் சம் மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஆளோடது கிடைச்சிரும். கரெக்டா? அவ்வளோதான். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். யாருக்காச்சும் ஆன்சர் வரலையா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இங்கே கீழேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ 15 into 70 minus 14 into 68. ஓகேவா? ஸோ இது வந்து ஏஜ் ப்ராப்ளம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ்ல பார்த்தோம்ல, அதேதான். ஸோ the 3 years ago the average age of family members was 30. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்டேஜுக்கு முதல்ல எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் 8 members வாஸ் 30. அப்போனா ஃபர்ஸ்ட் டோட்டல் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டோட்டல் ஏஜ் 3 years ago. ஏன்னா ஆல்ரெடி கொஸ்டின்லேயே 3 years ago தானே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் ஃபர்ஸ்ட் 3 years ago எடுத்துக்கணும். ஸோ அப்போ 8 into 30 என்ன வரும்? 240. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ அதை நம்ம 3 years எகோல இருந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம்? ப்ரெசன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, எகோல இருந்து ப்ரெசன்ட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணும்? ப்ளஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ மொத்தம் இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. ஸோ 8 பேருக்கும் 3 வயசு ஆட் ஆகுமா? ஸோ அப்போ 8 into 3 எவ்வளோ? 24 years. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெசன்டேஜில் நம்ம ஃபார் ப்ரெசன்ட் டோட்டல் சம் என்ன பண்ணும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 240 plus 24 264 years. இது எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? ஸோ எப்போவுமே ப்ரெசன்ட் கொடுத்துருவான். ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம்? டோட்டல் சம் 8 into 13 மல்டிப்ளை பண்ணிப்போம். பட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 8 மெம்பர்ஸோட ஆவரேஜ் ஏஜ் எப்போ? 3 years எகோ தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் சம் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம எதுக்கு மாற்றணும்? ப்ரெசன்டேஜுக்கு மாற்றணும். ஓகேவா? அப்போ ப்ரெசன்ட்டுக்கு மாற்றணும்னா ஃப்ரம் எகோல இருந்து ப்ரெசன்ட் வரும்போது ப்ளஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் 8 பேர் இருக்கிறனால 8 பேருக்கும் 3 வயசு ஆட் ஆகி வரும். அப்போனா 8 3s are 24. ஓகேவா? ஸோ அப்போ கண்டுபிடிச்ச ஆன்சரோட ப்ளஸ் 24. ஓகேவா? அப்போ ப்ரெசன்ட்ல டோட்டல் சம் எவ்வளோ நம்மளுக்கு? 264. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இஃப்
ஒன் சைல்ட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த ஃபேமிலி. இப்போ ஒரு ஒரு குழந்தை ஆட் ஆகுது, அப்போ டோட்டலா இப்போ ஃபேமிலியில எத்தனை பேர் இருப்பாங்க? உங்களுக்கு 9 பேர் இருப்பாங்க, கரெக்டா? ஸோ மொத்தம் 8 பேர் இருந்தாங்க, இப்போ ஒரு குழந்தை உள்ள ஆட் ஆனோடனே இப்போ டோட்டலா எத்தனை பேர்? 8 மெம்பர்ஸ். ஓகேவா? தென் இப்போ என்ன சொல்றாங்க? the present average age of family remain the same. அதாவது ஒரு குழந்தை உள்ள சேர்ந்தாலும் அவர்களோட சராசரி வயது மாறலையாம். அப்போ இதுக்கு முன்னாடி சராசரி வயது எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 30 வயசு தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இப்போ 9 பேர் இருக்கும்போது எத்தனை வயசு தான் சொல்றாங்க? 30 வயசுன்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா சேர்ந்தா அந்த குழந்தையோட வயசு இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 9 into 30. ஸோ டோட்டலாக என்ன வரும்? 270. ஓகேவா? ஸோ அப்போ 9 மெம்பர்ஸ் இருக்கும்போது இப்போ டோட்டல் சம் எவ்வளோ? 270. அதுவே 8 பேர் இருக்கும்போது டோட்டல் சம் எவ்வளோ? 264. ஸோ அப்போ 9ல இருந்து இந்த 8 மைனஸ் பண்ணா அந்த குழந்தையோட வயசு என்னன்னு தெரிஞ்சிருமா? ஸோ 270 மைனஸ் 264. ஸோ பேலன்ஸ் எத்தனை இயர்ஸ்? 6 இயர்ஸ். ஓகேவா? அப்போ அந்த குழந்தைக்கு இப்ப எத்தனை வயசு? 6 வயசு. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னனால நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் சம் கண்டுபிடிச்சிட்டு தென் பிரசன்டேஜுக்கு மாத்திக்கிறோம். தென் இப்போ பிரசன்டேஜ்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர். ஸோ 9 பேர்த்தோட ஆவரேஜும் அதே 30 தான் சொல்றாங்க. ஸோ 9 into 30 270. ஸோ இப்போ இந்த 270ல இருந்து நம்ம ஆல்ரெடி 8 பேருக்கு கண்டுபிடிச்ச 264 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சைல்டோட ஏஜ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த குழந்தையோட வயது என்னது? 6 வருஷம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நம்பர்ஸா போட்டிருப்பாங்க. ஓகேவா? நீங்க எழுதும்போது கொஞ்சம் இந்த மாதிரி தனித்தனியா உங்களுக்கு புரியற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் சம். ஸோ இதுவும் ஏஜ் ப்ராப்ளம் தான். ஓகேவா? சரி கவனிச்சுக்கோங்க. இந்த ஆல்ரெடி இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் உமன் அண்ட் ஹர் டாட்டர். ஸோ 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ 2. ஸோ ஆவரேஜ் எவ்வளோ 19 இயர்ஸ். ஸோ இதுல இருந்து நம்ம டோட்டல் சம் கண்டுபிடிக்கலாமா? மொத்த வயது. ஸோ மொத்த வயது இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 19. ஸோ ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 38. ஓகேவா? ஸோ மொத்த வயதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 16:3. அதாவது உமன் இஸ் டு டாட்டரா? ஸோ 16:3. ஸோ நம்மளுக்கு இங்கே டோட்டல் சம் இருக்கிறனால நம்ம இந்த ரெண்டையுமே என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன வரும்? 16x + 3x இஸ் ஈக்குவல் டு 38. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 19x இஸ் ஈக்குவல் டு 38. எகெயின் x இஸ் ஈக்குவல் டு என்னதான் வரும்? 2. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே 2 இன்ட்டு 19 தானே 38 போட்டோம். ஸோ எகெயின் 19ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2. ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டாட்டர்ஸ் ஏஜ்? ஸோ மகளின் வயது என்ன? ஸோ மகளோட வயது என்னது? 3x. அப்போ 3 இன்ட்டு 2 எத்தனை வருஷம்? 6 இயர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஒருத்தவங்களோட ஆவரேஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தானா நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் சம் கண்டுபிடிச்சணும். 2 பேர்த்தோட சேர்த்து மொத்த வயது எவ்வளோ. தென் அதுக்கப்புறமா 2 பேரையும் ரேஷியோ தனித்தனியாக கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது 16x, இவங்க 3x. ஸோ ஆட் பண்ணால் 19x. அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு யாரை கேட்குறாங்களோ அவங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம். ஸோ இது வந்து ஈஸி தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ஆஃப் ஸ்கோர். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க. ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன பண்ணும்? ஆட் பண்ணிட்டு ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8ஆல் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும்.
ஸோ இது நீங்களே சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதா செக் பண்ணுங்க பார்ப்போம். இது டைரக்ட் ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இதில் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா அடிஷனில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ அதோட எல்லாருமே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் கீழேயே இருக்கு, நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. கரெக்டாக வருதா? ஓகே. ஸோ எல்லாருமே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 9th சம். ஸோ இந்த மாடல் வந்து நம்ம ஏஜஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இதில் இருக்கிற மாடல் வேணாம், ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு அதே மிக்சர் அலிகேஷன் மெத்தட்லேயே சொல்லித்தரேன், ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிட்டு அது நான் சொல்றது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இன் ஏ ஸ்கூல் வித் 600 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 600, ஓகேவா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ், ஸோ பாய்ஸோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா? ஸோ பாய்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ? 12 இயர்ஸ், ஓகேவா? அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ எத்தனை இயர்ஸ்? 11 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? தென் இஃப் த ஆவரேஜ் ஆஃப் த ஸ்கூல், இட் மீன்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே சேர்த்து. ஸோ ஸ்கூலோட ஆவரேஜ் என்னன்னா இந்த இடத்துல தான் நோட் பண்ணோம், 11 இயர்ஸ் 9 monthsன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா டெசிமல்ல எடுக்கணும், ஓகேவா? 11 இயர்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த 9 months இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம்? இயருக்கு. ஏன்னா பாய்ஸும் இயர் தான், கேர்ள்ஸும் இயர் தான். அப்போ இந்த டோட்டல் ஆவரேஜ் ஏஜும் என்ன பண்ணும்? இயருக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி 11 இருக்கு, அது இருக்கட்டும். ஸோ இந்த 9 months மட்டும் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணா? இயர்.
அப்போ 9 எதால டிவைட் பண்ணும் 12 ஆல டிவைட் பண்ணும் ஸோ 1 இயருக்கு 12 மந்த்ஸா ஸோ 12 ஆல டிவைட் பண்ணும் அப்போ 0 பாயிண்ட் ஸோ இங்க 9 வராது ஸோ அதனால 0 வச்சு பாயிண்ட் வச்சு இங்க 0 ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ எத்தனை டைம்ஸ் வரும் 7 டைம்ஸ் வருமா ஸோ 7 2s are 14 பேலன்ஸ் 1 1 7s are 7 8 ஸோ 60 again 5 12s are என்ன வந்துடும் 60 ஸோ இந்த 9 மந்த்ஸோட வேல்யூ எனக்கு என்னது 0.75 ஓகேவா ஆல்ரெடி இங்க எத்தனை இயர் இருக்கு 11 இயர் இருக்கா ஸோ 11 பிளஸ் 0.75 நான் ஏன் இங்க டெசிமல்ல மாத்துறேன் அப்படின்றது சொல்றேன் ஓகேவா மிக்சர் அலிகேஷன் நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல ஸோ அதுல வந்து நம்ம ஃப்ராக்ஷன் வச்சா கஷ்டம் ஸோ அதுக்கு ஈஸியா நம்ம இந்த மாதிரி டெசிமல்ல போட்டுடலாம் ஓகேவா ஸோ அப்போ ஆட் பண்ணா என்னன்னு வரும் 11.75 ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதே இந்த மெத்தட் ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதாவது பாய்ஸ் இங்க போடணும் கேர்ள்ஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் பாய்ஸ் கொடுத்துருக்கனால நான் பாய்ஸ் இங்க போடுறேன் ஓகேவா ஸோ பாய்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ 12 கேர்ள்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ 11 ஸோ டோட்டல் ஆவரேஜ் ஸ்கூலோடது எவ்வளோ 11.75 தென் மைனஸ் பண்ணலாமா ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் ஸோ இங்கே 11.75லேருந்து 11 போச்சுன்னா என்னது 0.75 அதே மாதிரி 12ல 11.75 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 0.25 ஸோ இது மட்டும் எப்படின்னு சொல்ற பாருங்க ஸோ 12 இங்க 0 ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ 11.75 ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்க ரெண்டுமே 0 இருக்கா ஸோ இங்க 1 வந்துடும் இது 10 இது 9 ஸோ 10ல 5 போச்சுன்னா 5 9ல 7 போச்சுன்னா 2 ஓகேவா ஸோ 11க்கு 11 போச்சுன்னா 0 ஸோ அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன் ஸோ 0.75 தென் 0.25 ஓகேவா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரேஷியோல என்ன வரக்கூடாது டெசிமல் வரக்கூடாது ஸோ நான் என்ன பண்றேன்னா மல்டிப்ளை பை 100 போத் சைட்ஸ் ரெண்டுமே 100ஆல மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ எனக்கு என்னன்னு கிடைச்சிரும் 75:25 ஸோ இது பாய்ஸ் இது கேர்ள்ஸ் ஓகே எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அதே மாதிரி போடணும் ஓகேவா ஸோ இது பாய்ஸ் இது கேர்ள்ஸ் ஸோ கேன்சல் பண்ணலாமா ஸோ 125 இதுல எத்தனை டைம்ஸ் 25 3 டைம்ஸ் வரும் ஓகேவா இப்போ கொஸ்டின் யாரை கேட்டிருக்காங்க ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ போட்டாச்சு கொஸ்டின் வந்து மாணவிகள் ஸோ மாணவிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க ஸோ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 600 அப்போ இங்க போடலாமா ஸோ 4x is equal to 600 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ 600 divided by 4 ஸோ 1 4s are 4 5 4s are 20 0 அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது 150 இங்க கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ கேர்ள்ஸ் என்னது 1x ஸோ அப்போ 1x is equal to 1 into 150னா அப்போ மொத்தம் எத்தனை கேர்ள்ஸ் 150 கேர்ள்ஸ் புரிஞ்சுதா ஸோ நீங்க இதே மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் தென் டோட்டல் ஆவரேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா இதே மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தட்லயே சால்வ் பண்ணுங்க இதுதான் ஈஸி ஓகேவா ஸோ நம்ம இந்த மாதிரி 600 எக்ஸ் 600 மைனஸ் எக்ஸ் எடுக்கும்போது உள்ள மல்டிப்ளை பண்ணோம் இதுல எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஆன்சர் மாறிடும் ஓகேவா ஸோ அதனால இந்த மெத்தடே காப்பி பண்ணிக்கோங்க புரிஞ்சுதா எல்லாருக்கும்
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இது ஆன்சர் போட்டு சொல்லுங்க பார்ப்போம். த ஹைட் ஆஃப் 5 பாய்ஸ். ஸோ ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணணும். ஸோ கீழே ஆப்ஷன் இருக்கு பாருங்க, போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஓ 154. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? ஸோ எல்லாருக்குமே ஆன்சர் 154 வந்துச்சா? ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the average of 8 numbers taken together is 12. ஸோ மொத்தம் 8 நம்பர் இருக்கு, ஓகேவா? ஸோ 8 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுல இருந்து டோட்டல் சம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு 12 இன்டூ 8. ஸோ டோட்டலாக என்ன வருது, 96, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதுல 2 ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் ஆர் 0. அதுல மொத்தம் 8 நம்பர்ல 2 நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க, 0. ஸோ 0 மீன்ஸ் வேல்யூஸ் கிடையாது, ஓகேவா? பட் ஆனா அவங்க அதை எடுத்திருக்காங்க. அதாவது 0வையும் ஆட் பண்ணி தான் அவங்க எத்தனை நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, 8 நம்பர்ஸ்ன்னு சொல்லி அதோட ஆவரேஜ் 12ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? தென் என்ன சொல்றாங்கன்னா, அதுல 2 நம்பர்ஸ் வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அண்ட் த ரிமைனிங் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் நான் ஜீரோ நம்பர்? அப்போ 8 நம்பர்ல 2 நம்பர் 0வா இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், 6 நம்பர்ஸ், கரெக்டா? அப்போ அந்த 6 நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ, 96, ஓகேவா? அப்போ 96 டிவைடட் பை நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 6 நம்பர்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணும்.
ஸோ 1 8s are 8, தென் பேலன்ஸ் என்ன வரும்? சரி சரி 1 6 are 6, பேலன்ஸ் வந்து 3 are 36, 6 6 are 36. அப்போ ஈச் நம்பரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 16. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எல்லா நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 16 16 16 வரும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு லாஜிக்கல் சம் மாதிரி தான், ஈஸி தான். ஓகேவா? ஸோ 12th சம் பாருங்க. அவுட் ஆஃப் 4 நம்பர்ஸ், ஸோ மொத்தம் 4 நம்பர். ஓகேவா? அதுல த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 இஸ் 18 அண்ட் லாஸ்ட் 3 இஸ் 16. மொத்தமே 4 நம்பர் தான். ஸோ அதை தான் இங்கே எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஏபிசிடின்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 நம்பர்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சியோடது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. அதுவே லாஸ்ட் 3னா பி பிளஸ் சி பிளஸ் டி. ஓகேவா? இப்படி லாஸ்ட்ல இருந்து வரும்போது 1 2 3. ஸோ பி பிளஸ் சி பிளஸ் டி வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 16ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இஃப் த லாஸ்ட் நம்பர் இஸ் 19, ஸோ டியோட வேல்யூவும் என்னன்னு அவனே சொல்லிட்டான். ஸோ என்னன்னு சொல்லியிருக்கான்? 19ன்னு கொடுத்துட்டான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி போட போறோம்னா, ஸோ இதை மூணையும் ஆட் பண்ண போறோம், இந்த மூணையும் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? தென் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கிடைக்கும். இங்க பாருங்க. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டோட்டல் சம் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா கொஸ்டின்ல வந்து ஆவரேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் சொன்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிச்சிடணும்? டோட்டல் சம். ஸோ அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட டோட்டல் சம் எவ்வளோ? 3 × 18. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 54. அதே மாதிரி பி பிளஸ் சி பிளஸ் டி. ஸோ இந்த மூணுக்கும் ஆவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 16. ஸோ 16 × 3 என்ன வரும்? 48. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல லாஸ்ட் நம்பர் தெரியும், ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை நான் என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ இதுல இருந்து டைரக்டா அதே மாதிரி ஆன்சர்லயும் மைனஸ் ஆகுமா? ஸோ இதுதான் பெரிய நம்பர். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. ஸோ இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா ஸோ இது 14 வருமா? ஸோ 6 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணா இங்க எப்படி மாறும்? மைனஸ் பி பிளஸ் பிக்கு மைனஸ் பி கேன்சல், அதே மாதிரி பிளஸ் சிக்கு மைனஸ் சி கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? ஏ. ஸோ இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்னன்னு வரும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ ஏ மைனஸ் டியோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது? 16.
ஓகேவா? ஸோ இதில் கொஷினில் ஆல்ரெடி யாரோட வேல்யூ சொல்லிட்டாங்க? த லாஸ்ட் நம்பர், அதாவது டியோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? 19ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ a minus 19 is equal to 6. ஸோ a is equal to 6 minus 19 உள்ள ஈக்குவலுக்கு இந்த சைடு போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஸோ 6 plus 19. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 25. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 25. புரிஞ்சுதா? ஸோ இதில் நடுவில் ஏதாவது ஒன்று கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதை மைனஸ் பண்ணி அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி மைனஸ் போட்டு போடுறோம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்முலா பேஸ்டு. ஓகேவா? ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் வெரி குட். ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. ஸோ n plus 1 into 2n plus 1 divided by 6. ஸோ இங்க n அப்படின்றது அவங்க எவ்வளோ சொல்றாங்களோ அது. ஓகேவா? இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு மட்டும் இது வரும். ஓகேவா? ஸோ இங்க கொஸ்டின்ல என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 10. ஓகேவா? ஸோ n இருக்கிற இடத்துல எல்லாம் 10 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 10 plus 1 என்ன வரும்? 11. Then 2 into 10 20. 20 plus 1 21. ஸோ 21 divided by 6. ஸோ இது எதுலேயும் ரெண்டுமே மேலே ஆட் நம்பர் இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ 231
divided by 6. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3 6 are 18. ஓகேவா? பேலன்ஸ் 51. 8 6 are 48. 0.30. 5 6 are 30. இப்போ 3 வரும். ஸோ பாயிண்ட்டை வச்சுட்டு 0 ஆட் பண்ணணும். ஸோ 5 6 are 30. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 38.5. ஸோ இது ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஷினே இப்படி தான் இருக்கும். த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 10ன்றனால n 10 போட்டோம். ஸோ இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை நம்ம என்னன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா ஸோ உங்களுக்கே 10 வரைக்கும் தெரியும்ல ஸ்கொயர்ஸு, அது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி டிவைடட் பை 10 போட்டிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரியா? ஆனால் அந்த மாதிரி சால்வ் பண்ணாதீங்க, டைம் எடுக்கும். ஓகேவா? இன்கேஸ் ஃபார்முலா மறந்துட்டீங்கன்னா சொல்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க.
the average marks of a student in 7 subjects. So 7 subjectsக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டோட்டல் சம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா? ஒரே நிமிஷம். So the average marks of a students in 7 subjects. So average சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்? ஸோ 7 into 41. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 287. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் ரீஎவாலுவேஷன், மறுபடியும் ரீஎவாலுவேஷன் பண்ணும்பொழுது ஒன் சப்ஜெக்ட் த மார்க்ஸ் வேர் சேஞ்ச்டு. ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்க இதுதான் நோட் பண்ணும். ஸோ எந்த மார்க்ல இருந்து எந்த மார்க்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 14 from 42, சாரி, சேஞ்ச் டு 42 from 14. ஸோ 14ல இருந்து 42 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமாகுதா கம்மி ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? தமிழ்ல வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பாடத்தில் மதிப்பெண் 14 என்பது 42 என உயருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரம் 14 இருந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 14 மார்க் இருந்தது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 42வா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இந்த 14 மார்க் எதுல இருந்திருக்கும்? இந்த டோட்டல் மார்க்ஸ்ல இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ அந்த 14 எடுத்துட்டு எவ்வளவு போடுறாங்க? 42 அப்படின்றத நம்மளுக்கு ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த இடத்துல நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ 42 மைனஸ் 14. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ மார்க் திரும்பவும் உள்ள ஆட் ஆகுது? ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8 2 28 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சுதா? ஸோ அப்போ திரும்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ மற்ற சப்ஜெக்ட்ல எதுவுமே மார்க் வந்து அன்சேஞ்ச்டு. ஓகேவா? ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகல. அப்போ கொஸ்டின் என்னது? நியூ ஆவரேஜ் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 28 நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல மொத்த ஸ்டூடெண்ட்ஸ், சாரி, மொத்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சப்ஜெக்ட் மார்க் மட்டும்தான் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இருந்தது 14, ஆனா 42 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை உள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஒருவேளை இதுவே இருந்த மார்க்கை விட கம்மி ஆச்சுன்னா நம்ம அந்த டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை டோட்டல்ல இருந்து என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ 14ல இருந்தது 42 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ நம்ம இந்த டிஃபரன்ஸை எடுத்துட்டு டோட்டல்ல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது, உயர்கிறதுன்னு கொடுத்துருக்கானா, ஸோ நம்ம ஆட் பண்ணோம். ஒருவேளை குறைந்ததுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணலாமா? ஸோ 287 plus 28 ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 15 1 1 8 2s are 10 plus 1 11, then 1 balance 2 plus 1 3. ஸோ இப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ இருக்கு எனக்கு? 315. ஓகேவா? ஸோ எத்தனை சப்ஜெக்ட்? 7 சப்ஜெக்ட். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 315 டிவைடட் பை 7. ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கு, இதை பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 4 7s are 28, பேலன்ஸ் 3 35, 5 7s are 35. ஸோ இப்போ ஆவரேஜ் மார்க் எவ்வளோ? 45. ஏன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆவரேஜ் மார்க்கு என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்து லாஜிக்கல் பேஸ்டு தான். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று இந்த மாதிரி இன்க்ரீஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா டிக்ரீஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 14 சம் சால்வ் பண்ணிட்டு 15 போடுங்க. நம்ம இந்த மாடல் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதே மாடலில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 14th காப்பி பண்ணிட்டு 15th சம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் கீழே இருக்கு பாருங்க.
12 ஆன்சர் வருதா எல்லாருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தென் ரேஷியோ ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 260, தென் எக்ஸோட வேல்யூ 12 வரும். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, சன்னோட ஏஜ் தான். ஸோ சன்னோட ரேஷியோ என்னது 1x, அப்போனா அதே 12 தான் வரும். ஈஸி தான். போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சம் சும்மா ட்ரை பண்ணுங்க பாப்போம். 16th. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல அதே மெத்தட் தான். ஸோ ஆவரேஜ் கொடுத்துருக்கானா ஃபர்ஸ்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு இதுல வந்து 2 வந்து தப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 120 and 20 instead of 80 and 250. சும்மா ட்ரை பண்ணுங்க பாப்போம். அந்த 80 + 220 ஆட் பண்ணி தென் இது 180 20ல மைனஸ் பண்ணும். ஸோ வர ஆன்சரை எகெயின் திரும்பவும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பண்ணும். ஸோ இதெல்லாமே பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க ஆன்சர் வருதான்ட்டு நான் சால்வ் பண்றேன். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஒரு வேல்யூன்றனால ஒன்று மைனஸ் பண்ணோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 180 + 20 ஆட் பண்ணிக்கோங்க. 220 + 80 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு அதை டோட்டலில் ஆட் பண்ணி 500ஆல் டிவைட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 500 தானே. ஸோ 500ஆல் டிவைட் பண்ணும். சரி, ஓகே, கவனிச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் வேஜ் ஆஃப் 500 ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம டோட்டல் வேஜஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இங்கே போகிறேன். ஸோ டோட்டல் வேஜஸ் இஸ் ஈக்குவல் டு 500 × 200. ஸோ 5 2s are 10. பேலன்ஸ் இங்கே 2 0, இங்கே 2 0 இருக்கா. ஸோ 4 0. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, லேட்டர் ஆன் இட் வாஸ் டிஸ்கவர்ட் தட் the wages of 2 workers were misread as 180 and 20 instead of 80 and 220. ஆக்சுவலாக
80 220 இருந்ததை அவங்க மாத்தி எப்படி எடுத்திருக்காங்கன்னா 180 20ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 200. ஓகேவா? பட் ஒரிஜினல் எவ்வளோ? 300. ஸோ 200 தான் எடுத்திருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம 100 என்ன பண்ணிக்கணும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி இங்க எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு 1 லேக் இருக்கா? ஸோ 1 லேக் கூட 100 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1 லேக் 100ன்னு வரும். ஸோ ஜஸ்ட் இப்படி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ கரெக்ட் வேஜஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களா? சராசரி மதிப்பு என்ன, ஆவரேஜ் வேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே 110 டிவைடட் பை 500. ஸோ இந்த இடத்துல டிவிஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 கேன்சல் பண்ணும்பொழுது இங்கே நான் போட்டு காட்டுறேன். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 1001ன்னு இருக்கா? ஸோ இதை 5 டைம்ஸ் போடும்போது 2 5s are 10, பேலன்ஸ் ஜீரோக்கு ஜீரோ. தென் இங்க இங்க என்ன இருக்கு? 1 இருக்கா? ஸோ 1 வந்து 5ஐ விட சின்ன நம்பர். அப்ப என்ன பண்ணணும்னா இங்க ஜீரோ போட்டு பாயிண்ட் வச்சுட்டு தான் இங்க ஜீரோ ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் என்ன வரும்? 2 5s are 10ன்னு வரும். ஸோ ஜீரோ. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 200.2. ஸோ இங்கே அதுதான் வந்து 20 பைசே. ஸோ இது பைசேஸ்ல வரனால 200.20 அப்படின்னு போட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ இதில் கரெக்ட் ஆவரேஜ் வேஜ் கேட்டிருக்கறனால நம்ம கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ல என்ன பண்ணிடுறோம்? டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா லீவ் ஆயிக்கலாம். ஏழு பேர்